பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? அபிநயா, தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் என்றுதான் பார்க்க வேண்டும். கூட்டணி அமைந்த பிறகு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துகிட்டதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இணைந்த பிறகு நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஏற்கனவே மாவட்டங்கள்ல அதாவது அவங்கவுங்க மாவட்ட செயலாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது, அங்கே குழு போடுவது, அங்கெல்லாம் அந்த பணியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் ஸ்பீடப் பண்ணணும், இன்னமும் தேர்தல் களத்தை வந்து வலுப்படுத்தி காட்டணும். அது மட்டும் இல்ல, இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதம், தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதம் என்ற தகவலும் நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியினரை மிகவும் தயார்படுத்துவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த ஆலோசனை கூட்டமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. கட்சியினர் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகள் இல்லாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டது. அதன் பின்னராக நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டமாக இந்த கூட்டம் வந்து கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது. தேர்தலுக்கு முன்பாக நடக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டம். அந்த கூட்டத்தில் என்னென்ன பேச போகிறார்கள் என்பது சந்திப்பது, கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்வது, புதிய கூட்டணி கட்சிகள் வருவதுடன் தொகுதி பங்கீடுகள் சம்பந்தமாக தலைமையை பார்த்துக் கொள்ளும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்ல போகிறார். இதுதான் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 4ஆம் தேதி புதன்கிழமை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.